யூனிவர்சிட்டி செக்ஷுவல் அசால்ட் கேஸில் அந்த பொண்ணோட லாயர் வந்து நாங்கள் சந்திச்ச ட்ராபேக்ஸை பற்றிலாம் சொல்லியிருக்காருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னாங்க, மகளிர் உதவின்னு ரெஸ்பாண்ட் பண்ணலிங்க. அப்புறம் சைபர் கிரைம் அவங்களால அப்ரோச் பண்ண முடியலைங்க. 100க்கு ஃபோன் பண்ணோடனே உமன் இன்ஸ்பெக்டர் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து இந்த பொண்ணை வந்து ஸ்டேஷன் வான்னு சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணு நான் வர முடியாது, நீங்கள் 2 உமன் கான்ஸ்டபிள் அனுப்புங்க, நாங்கள் எல்லாம் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னதுக்கு 2 மெயின் கான்ஸ்டபிள் யூனிஃபார்மில் அனுப்பிச்சிருக்காங்க. அதில் போன ஒரு மேல் கான்ஸ்டபிள் வந்து தயவுசெய்து இதெல்லாம் பண்ணாதமா, எஃப்ஐஆர் போட வேண்டாம், வாழ்க்கை போயிருன்னு சொல்லியிருக்காருங்க. அப்புறமா அந்த உமன் இன்ஸ்பெக்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னாங்க, மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வேண்டாம்னு எழுதிருமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கேஸில் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணலைன்னா அந்த கேஸ் பெருசாக வின் ஆகாதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஆர் லீக் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து இன்னொரு பாயிண்ட் என்னன்னாங்க, இந்த எஸ்ஐடி கமிட்டி ஃபார்ம் பண்ணதில் வந்து பார்த்தீங்கன்னாங்க, ஒரு மெம்பர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாயரை பயங்கரமாக மிரட்டியிருக்காங்க. நீ சட்டப்பட்டன் ஒழுங்காக போடலை, ஷர்ட் ஒழுங்காக போடலை, வா போடலாம் பேசியிருக்காங்க. செல்ஃபோனை பிடிங்கி வச்சிருக்காங்க. அப்புறம் இன்னொரு அரசியல் கட்சி தலைவர் என்ன சொல்லியிருக்காங்க, என்கிட்ட எல்லா எவிடன்ஸ் இருக்குது, நான் 48 மணி நேரத்தில் தந்துடுவேன்னு சொல்லி 6 மாதமாக சொல்கிறாங்க, இது வரைக்கும் தரலிங்க. அப்புறம் அந்த ஏரோப்ளைன் மோடில் வைஃபை காலிங் பண்ணலாங்கிறதையும் அவங்க ப்ரூஃப் பண்ணலிங்க.